ராமேஸ்வரம் ரயில் புகைப்போக்கியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது? தீ அணைக்கப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம்? சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் விரைவு வண்டி திருச்சியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் நாட்டாமலை அருகே வந்தபோது புகைப்போக்கியில் உள்ள டர்பர் டியூப் திடீரென்று வெடித்து விபத்துக்குள்ளானது. இதுல வந்து புகைப்போக்கியிலிருந்து புகைப்போக்கி எரிய தொடங்கியது. இதனை அறிந்த ரயில் இன்ஜின் ஓட்டுநர் வந்து உடனடியாக ரயிலை நிறுத்தி ஆதுரியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு மாற்று இன்ஜின் வரவழைக்கப்பட்டு தற்போது வந்து இன்ஜின் அதாவது ரயிலானது புறப்பட்டு சென்றுள்ளது. இந்த சம்பவம் வந்து புதுக்கோட்டையில் தற்போது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த சில தினங்கள் முன்பு தான் பல்லவன் எக்ஸ்பிரஸ் காரைக்குடி அருகே செட்டிநாடு அருகே விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது.